அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, ரம்பை இலைங்க. இப்போ நம்ம பிரியாணி பிரிஞ்சி குருமா அதெல்லாம் செய்யும் போது இந்த ரம்பை இலையை தாளிக்கிறதுல போட்டுக்கலாங்க. இப்போ நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா போன்ற இடங்கள்ல இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இதுக்கு ஒரு சின்னது அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்க. ஒரு சின்ன கிளைய வச்சா போதுங்க. ஆனா தண்ணி நிறைய கொடுக்கணுங்க. சென்னையில எல்லாம் வருதான்னு கூட சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது நல்லாவே செழிப்பா வருதுங்க. இப்போ தாய்லாந்து, இந்தோனேஷியா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இலையை கட் பண்ணி இதை இது மாதிரி பேக்கெட் மாதிரி போட்டு இதுல நான் பார்த்துருக்கேன். ப்ரான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல வச்சு மடிச்சு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஒரு மாதிரி பாஸ்மதி அரிசி நம்ம செய்கிறோம்ல, சமைக்கும் போது ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இது ஒரு இலை போதுங்க, இல்லை அரை இலை கூட போதுங்க. போட்டு நம்ம சமைச்சோன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட இதுல தாளிக்கிறாங்க. அருமையான ஒரு செடின்னு சொன்னா இந்த ரம்பை இலையே சொல்லலாங்க. பேரே வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? அதன் மாதிரி இதனுடைய ருசி, அதாவது இதனுடைய வாசனை கலந்த ஒரு ருசி ரொம்ப இனிமையா இருக்குங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.